வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய அந்த நீட் எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தற்போது ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்குது. குறிப்பாக மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்குகள் தொடர்பாக ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகியிருக்குது. இந்த செய்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ரொம்பவே கவனத்தை ஈர்த்திருக்குது. இது என்ன செய்தி? மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கோட நிலைமை என்ன? உண்மையில் அனைத்து வழக்குகளும் ரத்து பண்ணியிருக்காங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது? இதை தான் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற எல்லா நியூஸ், எல்லா எக்ஸாம்குள்ள நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்கள் அவங்க மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகள் தொடர்பாக அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த நடவடிக்கை முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். சமூக வலைதளங்களில் சில செய்தி தளங்களிலும் வெளியாகக்கூடிய தகவலையும் அரசின் அதிகாரப்பூர்வ அரசாணை அல்லது உத்தரவையும் ஒன்றாக நம்ம எடுத்துக்க கூடாது. அதனால் இந்த செய்தி தொடர்பாக அதிகாரப்பூர்வமான முழுமையான ஆவணம் வெளியாகிறதா? வழக்குகள் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தன? எத்தனை வழக்குகள் இதில் அடங்கும்? எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள வழக்குகள் ரத்து செய்யப்படுகின்றன என்பது போன்ற விவரங்கள் அடுத்ததாக தெளிவாகலாம். ஓகேவா? இது மாணவர்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு தொடர்பாக பல ஆண்டுகளாகவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் போராட்டங்களும் இருந்துகிட்டே இருக்குது. அந்த போராட்டங்களின் போது மாணவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வழக்குகளின் எதிர்கால நிலை என்ன என்பது அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல் அத்தகைய மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு கேள்வியும் இது கூடவே இருக்குது. வழக்குகள் உண்மையில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டால் அதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு எப்போது வெளியாகும் அப்படின்றது. மேலும் இந்த நடவடிக்கை எந்தெந்த வழக்குகளுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் இது பொருந்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அல்லது குறிப்பிட்ட வகையான வழக்குகளுக்கு மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இதற்கான தெளிவான பதில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ ஆவணம் வெளியாகும் போது தான் நமக்கு உறுதியாக தெரியும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை ஒரு முக்கியமான அப்டேட்டாக மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அனைத்து வழக்குகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டன என்று அதிகாரப்பூர்வ ஆவணத்தை பார்க்காம நாம் உறுதியாக கூறுவது சரியாக இருக்காது. ஓகேவா? அதனால அடுத்ததாக அரசு தரப்பில் முழுமையான அறிவிப்பு அல்லது உத்தரவு வெளியாகிறதா என்பதை நம்ம கவனிக்கணும். அப்படி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் போது எந்த மாணவர்களுக்கு இது பொருந்தும், எத்தனை வழக்குகள் ரத்து செய்யப்படுகின்றன, அடுத்த நடைமுறை என்ன என்பது போன்ற முழு விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்பதான். எனவே நீட் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காம அதிகாரப்பூர்வ தகவலை கவனிப்பது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். மேலும் அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகும் போது அதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஹைப் பண்ணி விட்டீங்களா அது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.